தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பரிசுத்த பவுலடிகள் பிலேமோனுக்கு எழுதின நிருபத்தில் 1:18 வாசிக்கலாம். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். இப்போ இந்த ஒனேசிமும் எஜமான விட்டு ஓடி வந்துட்டான். அந்த நாட்கள்ல அடிமைகளின் நிலைமை ரொம்ப மோசங்க. கிட்டத்தட்ட ரோம சாம்ராஜ்யத்திலே அந்த நாட்களிலே 6 கோடிக்கு அதிகமான அடிமைகள் இருந்திருக்கிறார்கள். அடிமைகள் என்றால் அடிமை சந்தைக்கு போய் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், எஜமானுக்கு சொந்தமானவர்கள், எஜமானின் ஆஸ்தி அவர்கள். இந்த அடிமைகளுக்கு எந்த உரிமையும் கிடையாதுங்க. பேசவோ எழுதவோ கேட்கவோ எந்த உரிமையும் கிடையாது. ஒரு பொருளை மாறுதாங்க, ஒரு மிருகம் போல தான். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலே இவன் ஓடி வந்து விட்டான் என்று சொன்னால், ஒருவேளை அவன் ஏதோ திருடி இருக்கலாம், திருட்டுத்தனத்தினால் வந்திருக்கலாம், அல்லது எஜமானுக்கு ஏதோ நஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் ஓடி வந்துட்டாருங்க அவர். அப்படி ஓடி வந்தவர் ரோமாபுரிக்கு வந்துட்டார். பவுல் என்ன பண்றாருன்னா, இவன் வந்தான், ரட்சிக்கப்பட்டுட்டான், இவனை கண்டுபிடித்து விட்டால், பிலோமோனிடத்தை ஒப்படைத்து விட்டால் இவன் மரண தண்டனைக்கு பாத்திரவான், எஜமா கொன்னுடலாம். ஆகவே இந்த ஒனேசிமும் அப்படி சாகக்கூடாது, வாழ்வு பெறணும், இந்த ஆத்மா ஈடேறணும். என்ன பண்ணலாம்? பிலோமோன் நமக்கு தெரிஞ்சவன், லெட்டர் எழுதலாம் என்று லெட்டர் எழுதி இது எப்படி கொடுத்து அனுப்புறது? அப்போ தீகுக்கு என்பவர் தான் அந்த நாட்களில் போறாரு. போகும்பொழுது தான் அந்த கடிதத்தை கொடுத்து, இதோடு கூட எபேசியர் நிருபம், கொலேசியர் நிருபம், இந்த பிலோமன் கடிதத்தையும் தீகுக்கு கையில் கொடுத்து அவன் கூடவே ஒனேசிமும் அனுப்புறாரு. இப்போ அனுப்புனா, படையெடுத்து அனுப்புனா சாகத்தான் செய்வான். அப்படி ஏன் சாவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது நம்ம. என்று சொன்னால், நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டாலும் கடந்த காலத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு தவறு செய்திருக்கலாம், நஷ்டப்படுத்தியிருக்கலாம், இன்னொரு விரோதமாக செயல்பட்டிருக்கலாம். ரட்சிக்கப்பட்டு விட்டதுனால எல்லாமே மறைந்து விட்டது என்று சொல்லி சமரசமாக கூடாது, ஓடிவிட நினைக்கக்கூடாது. அதை கடந்த காலத்தின் தவறுகளை சந்தித்து சரிபடுத்த முயற்சி செய்யணும். அதுதாங்க கிறிஸ்தவத்துடைய ஒழுங்கு, திவ்ய சுபாவங்கள் ஒண்ணு. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, மன்னிப்பை பெற்று நீங்கள் நான் அடுத்து வரை மன்னித்து பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், பரிசுத்த ஜீவியம் செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. மன்னியுங்கள், மன்னிப்பு கேளுங்கள், உறவுகள் பலப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.